திரை உலகின் ஜாம்பவான், இசை உலகின் ஜாம்பவான், கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான், இப்படியெல்லாம் ஒரு துறையில் அசைக்க முடியாத பலம் பொருந்திய நட்சத்திர நாயகர்களை ஜாம்பவான்னு நாம சொல்றோம். அப்படிப்பட்ட ஜாம்பவான்னா என்ன அர்த்தம்? ஜாம்பவான்னா யாரு தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இறப்பே இல்லாமல் சிரஞ்சீவியா இருந்தவர் தான் ஜாம்பவான். ஜாம்பவான் கிருஷ்ணரின் 10 அவதாரத்துல 9 அவதாரங்களை பார்த்திருக்காரு. சில புராணங்களில் இவருக்கு வானர முகம் இருக்கும்னு சொல்றாங்க. பல புராணங்களில் இவர் ஒரு கரடி முகம் கொண்டவர், கரடிகளின் அரசர்னு சொல்லப்படுது. ஜாம்பவான் பிரம்மரின் கொட்டாவியில் இருந்து உருவானவர்னு சொல்றாங்க. இவர் பெரிய மல்யுத்த வீரனாக, கரடிகளின் அரசனாக இருந்தவர். பார்க்கடலை கடைய தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இவர் தான் உதவி செஞ்சாரு. விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த போது வாமனனை 7 முறை வலம் வந்தாரு இந்த ஜாம்பவான். ராமாயணத்துல இவர் சுக்ரீவனின் அமைச்சரா இருந்தாரு. மிகவும் அறிவு கூர்மை நிறைந்த இவரு சுக்ரீவனுக்கு மட்டுமல்ல, பின்னாளில் ராமருக்கும் நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. சீதையை மீட்டு வர கடலை எப்படி கடக்கிறதுன்னு ராமரும் வானர சேனைகளையும் யோசிக்கிறாங்க. சில வானரங்கள் பாதி கடலை கடக்கலாம், மீதி கடலை கடக்க முடியாதேன்னு யோசிக்க, சில வானரங்கள் முழு கடலையும் தாண்டி விடலாம், ஆனால் திரும்ப வருவது கடினம்னு யோசிக்கிறாங்க. அப்ப அனுமன் மட்டும் தன்னால் எப்படி கடலை கடக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டு அமைதியா ஓரமா நிக்கிறாரு. அப்பதான் ஜாம்பவான் அனுமன் கிட்ட வராரு. அனுமனே, ஏன் இப்படி யோசிக்கிறாய்? உன்னுள் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறதே. உன் 2 கைகளும் கருடனின் இறக்கைகள் போல் பலமானவை. உன்னால் பறந்து சென்று எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்த முடியும்னு சொல்ல, அப்பதான் அனுமனுக்கு தன்னால் நீண்ட தூரம் பறக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதன் பிறகுதான் அவர் போய் சீதையை அசோகவனத்துல சந்திக்கிறாரு. இவ்வளவு சக்தி கொண்ட அனுமன் ஏன் தன் சக்திகளை மறந்திருந்தார் தெரியுமா? சிறு வயதில் அனுமன் தன் சக்திகளை பயன்படுத்தி பல சாகசங்களை நிகழ்த்துறாரு. ஒருமுறை வனத்தில் முனிவர்கள் தவம் செய்ய தன் சுட்டித்தனத்தால் முனிவர்களை தவம் செய்ய விடாம இடையூறு செஞ்சுட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு முனிவர், உன் சக்திகள் அனைத்தையும் நீ மறப்பாயாகன்னு சொல்ல அனுமன் மறந்து போறாரு. ராமருக்கு உதவி புரிய வேண்டிய சந்தர்ப்பத்துல ஜாம்பவான் அனுமனுக்கு அவருடைய சக்திகளை பத்தி ஞாபகப்படுத்தி அனுமனை இலங்கைக்கு அனுப்பி வச்சு பிரச்சனைகளை தீர்க்கிறாரு. இவ்வளவு திறமைகள் கொண்ட ஜாம்பவான் கிருஷ்ணர் கூட நேருக்கு நேர் நின்று போர் செஞ்சிருக்காருன்னு நம்புவீங்களா? கிருஷ்ணர் ஜாம்பவான் கூட நேருக்கு நேர் நின்று ஏன் சண்டை போட்டாரு தெரியுமா? அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம்.